வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்க வளர்ச்சிகள் புதிய அத்தியாயம் காணும். மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. புதுச்சேரி, கேரளம், அசாமில் வாக்குப்பதிவு நிறைவு. புதுச்சேரியில் 86.92% வாக்குப்பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையானது பாஜக ஆதிக்கம் செலுத்தும் வட மாநிலங்களுக்கு ஆதரவாக வலுவூட்டுகிறது. தென் மாநிலங்களில் குரலை நெருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் பாதுகாப்பை மீட்டெடுக்க ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்க வளர்ச்சிகள் புதிய அத்தியாயம் காணும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் மேற்கு வங்கத்தில் முகாமிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் ஹால்டியா, அசன்சோல் மற்றும் சியூரி ஆகிய 3 இடங்களில் நடைபெற்ற பேரணிகள் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தின் அசன்சோல் பகுதிகள் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் பாவங்கள் ஒரு நாள் முடிவிற்கு வந்துவிடும் என்றும் வங்கத்தின் அடுத்த அரசாங்கம் இரட்டை எஞ்சின் அரசாங்கமாக இருக்கும் என்றும் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு வங்காளம் ஒரு புதிய வளர்ச்சி காலத்திற்குள் நுழைக்கும் எனவும் வங்கத்தின் முன்னேற்றத்திற்கு திரிணாமுல் காங்கிரசிடமிருந்து விடுதலை பெறுவது இன்றியமையாதது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுச்சேரி, கேரளம், அசாமில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் மாலை 5 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் 86.92%, கேரளத்தில் 75.1%, அசாமில் 84.42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளம், அசாம் ஆகிய 2 மாநில மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தவர்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வரலாறு படைத்த வாக்குப்பதிவாக மாலை 5 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் 86.92%, கேரளத்தில் 75.1%, அசாமில் 84.42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, கேரளம், அசாம் ஆகிய மாநிலங்களில் எந்தவொரு அசம்பாதம் நிகழாமல் அமைதியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. எஸ்ஐஆர் காரணமாக வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேர்தல் அலுவலர் தகவல் தெரிவித்துள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையானது பாஜக ஆதிக்கம் செலுத்தும் வட மாநிலங்களுக்கு ஆதரவாக வலுவூட்டி தென் மாநிலங்களில் குரலை நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை 2029 மக்களவைத் தேர்தலிலே அமல்படுத்தும் வகையில் மத்திய அரசு அதில் அதிரடி திருத்தங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஏப்ரல் 16 முதல் 18 வரை நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதுள்ள 543 மக்களவை இடங்களை 50% அதிகரித்து மொத்தம் 816 இடங்களாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் இதில் 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 273 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும் என்றும் முன்னதாக புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறைக்கு பிறகே இடஒதுக்கீடு அமலாகும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிபந்தனையை நீக்கிவிட்டு உடனடியாக சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முயல்கிறது எனவும் மாநிலங்களுக்கு இடையிலான பிரதிநிதித்துவ விகிதம் மாறாமல் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் இடங்கள் 50% அதிகரிக்கக்கூடும் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 120 இடங்களாக உயரும் எனவும் தமிழ்நாட்டில் 39 59 இடங்களாக உயரும் என்றும் எனினும் மத்திய அரசின் முடிவு எதிர்க்கட்சிகள் மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் மத்தியில் சில அச்சங்களை ஏற்படுத்தியுள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் பாதுகாப்பை மீட்டெடுக்க ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார்.
ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வான்வழியே கடுமையாக தாக்குதல் நடத்திய பின்னர் மேற்காசியாவில் பதற்ற நிலை அதிகரித்தது. இதன் சூழ்நிலைகள் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே 2 வார காலத்திற்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசின் முடிவை இஸ்ரேல் அரசு வரவேற்றுள்ளது. ஆனால் இந்த 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் நாடு இடம்பெறாது என கூறியுள்ளது. இதனால் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக தாக்குதல் நிறுத்தப்படாதது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று லெபனானின் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். லெபனான் மீது நடந்து வரும் தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தீவிர தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலைகள் அது பற்றி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிக்கையில், இன்னும் தீவிரத்துடனும் துல்லியத்துடனும் மன உறுதியுடனும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை நாங்கள் தாக்குவோம் என்றும், வடக்கு இஸ்ரேலின் குடியிருப்பு வாசிகளின் பாதுகாப்பை நாங்கள் முற்றிலும் மீட்டெடுக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனை ஆதரித்து புவனகிரி பேருந்து நிலையம் அருகாமையில் நடிகை விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனை ஆதரித்து புவனகிரி பேருந்து நிலையம் அருகாமையில் திரைப்பட நடிகையும் அதிமுக பேச்சாளருமான விந்தியா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசியவர் திமுக அரசையும் மு.க.ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக கூட்டணி கட்சிகளை பற்றி கடும் விமர்சனங்களை முன்வைத்து பேசினார். அப்பொழுது கூட்டணி கொத்தடிமையில் சிறந்த கொத்தடிமை தொல் திருமாவளவன் என்றும், சொந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம் என சொன்னவர் திருமாவளவன் என்றும், நான் தான் வீரன் என தேர்தலில் நிற்க களத்தில் இறங்கிய திருமாவளவன் ஒரு போன் கால் வந்தவுடன் தான் போட்டியிட இருந்த தொகுதியை விட்டு கொடுத்து கோழையாக இருக்கிற ஒரே தலைவர் திருமாவளவன் என்று நடிகை விந்தியா தெரிவித்தார். மேலும் சொந்த கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்கிற ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் என்றும் கடுமையாக விமர்சித்தார். அரக்கோணம் தொகுதி முழுமையான வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாறும் வரை உங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் கடந்த 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரவி மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிவிப்பு வந்த நாள் முதல் சூறாவளி பயணம் மேற்கொண்டு அனைத்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். மேலும் தொகுதியை முழுமையான வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாறும் வரை தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் என்று, அதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை அளியுங்கள் என்றும் பொதுமக்களிடம் வேட்பாளர் ரவி கோரிக்கை வைத்து வருகிறார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க செல்லும் கிராமங்களில் எல்லாம் வேட்பாளர் ரவிக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தில் கடந்த சில காலங்களில் போக்சோ வழக்குகள் 125% அதிகரித்துள்ளதாக சென்னை தியாகராய நகரில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் நிலவி வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் கடந்த சில காலங்களில் போக்சோ வழக்குகள் 125% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட குஷ்பு, திமுகவை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக பல அக்கிரமங்களை செய்து வருவதாக சாடினார். மேலும் திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அக்கட்சி தலைமை அவர்களை தற்காலிகமாக நீக்கிவிட்டு சில மாதங்களிலே மீண்டும் சேர்த்துக் கொள்வதாக குஷ்பு சுந்தர் விமர்சித்தார். இத்தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஒரு பெண்களுக்கு எதிராக பிரச்சனை நடக்கும் போது அவங்க கேள்வி எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சொந்த அண்ணனோட கட்சி இருக்கிறதுனால உங்க ஆட்சி இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னா இருக்கிறீங்களா? இல்ல அண்ணன் பார்த்த பயமா, அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு பயமா உங்களுக்கு? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜய் வடிவேல் பொதுமக்களை சந்தித்து காலில் விழுந்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் விஜய் வடிவேல் தொகுதிக்குட்பட்ட தும்பூர், அசோகபுரி பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் வேட்பாளர் விஜய் வடிவேலுக்கு மலர் மாலை சால்வை அணிவித்தும் ஆர்த்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடையே வேட்பாளர் விஜய் வடிவேல் பேசினார். அப்பொழுது திமுக ஆட்சியில் போதை பழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறது எனவும் ஆட்சிக்கான மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், விஜயகாந்தை இழந்தோம், நாம் விஜயை இழக்கக்கூடாது என்று கூறி வேட்பாளரின் காலில் விழுந்து வேட்பாளர் விஜய் வடிவேல் வாக்கு சேகரித்தார். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த பொழுது மூதாட்டி ஒருவர் வேட்பாளரை ஆரத்தழுவி நெற்றியில் திருநூறு பூசி வாழ்த்தினார். தஞ்சை மாநகராட்சியின் கரந்தை பகுதியிலும் 32, 33, 34 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட வண்டிக்கார தெரு, வெட்டுக்கார தெரு, சிவராயர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதேபோன்று மூதாட்டி ஒருவர் திமுக வேட்பாளர் சன் ராமநாதனை ஆரத்தழுவி நெற்றியில் திருநூறு பூசி வாழ்த்தினார். அதன் பின்னர் திறந்த வாகனத்தில் நின்றவாறு திமுக வேட்பாளர் உதயசூரன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு பிரச்சார வாகனத்தின் முன்பு பேண்ட் வாத்தி இசை முழக்கங்களுடன் பொதுமக்களிடையே உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நாட்டின் அரசியலமைப்பு சட்டம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்ற 3 முழக்கத்தை முன்னிறுத்தி அகில இந்திய மக்கள் இயக்கம் செயல்பட உள்ளது என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். ஜீரோபி பிரச்சார இயக்கத்தின் பிரச்சார பாடல் வெளியீடு மற்றும் ஜீரோபி என்ற இணையதளம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் ஜீரோபி பிரச்சார இயக்கம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் முனைவர், பொருளாதார நிபுணர் பரக்கல பிரபாகர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அரிபரந்தாமன், அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சுற்றுச்சூழல் ஆர்வலர் கனகராஜ், பாலகிருஷ்ணன், புரோன்ட்லைன் பத்திரிகை ஆசிரியர் விஜயசங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்று ஜீரோபி தொடர்பாக பேசினர். செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசினார். அப்பொழுது ஜீரோபி என்ற பிரச்சாரத்தை முன்னிறுத்துவதே இதன் நோக்கம் என்றும், தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஊடுருவி விடலாம் என பாஜக அமைப்புகளை ஏவி விடுகிறது எனவும், நாட்டின் அரசியலமைப்பு சட்டம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்ற 3 முழக்கத்தை முன்னிறுத்தி அகில இந்திய மக்கள் இயக்கம் செயல்பட உள்ளது என்றும், இயக்கம் வெற்றி பெற தமிழ்நாடு மக்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அரிபரந்தாமன் பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க வைப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும், அமெரிக்க டாலர் 100 ரூபாயை நெருங்குகிறது, தங்க விலை, கேஸ், பெட்ரோல் ஆகியவை விலையேறியுள்ளது எனவும், தமிழ்நாடு மக்கள் பாஜகவை எதிர்த்து மட்டும் சண்டையிடவில்லை, பாஜக, இந்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்கள் போராடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற நிதியரசர் பரந்தாமன் தெரிவித்தார். இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற நம்முடைய சார் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. வாஞ்சிநாதன், பாலகிருஷ்ணன் சார் ஒவ்வொரு துறையில் இருக்கட்டும். இது என்னென்னா, இது அரசியல் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் சிவில் சொசைட்டி பிரச்சாரமாக மக்களிடம் கொண்டு போவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கடமை என்பது மாணவர்கள். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் இந்த இளைய சமூகம் 19லேருந்து 30. குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரண்யா அன்பழகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் துணை சபாநாயகருமான வருகூர் அருணாச்சலம் ஆகியோர் நரிக்குறவ மக்களை சந்தித்து நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க என்ற பாடலை பாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.
குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் சரண்யா அன்பழகன் தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்குட்பட்ட ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்தில் மலையப்ப நகர் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களிடம் இரட்டை இலச்சினத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு நரிக்குறவர் இன மக்கள் பாசி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே முன்னாள் அமைச்சரும் துணை சபாநாயகருமான வருகூர் அருணாச்சலம் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானக என்ற பாடலை பாடி இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சிகள் அதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பரிதா தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு சேகரித்த பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பரிதா தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்குட்பட்ட ராசம்பட்டி, கம்மவார்பட்டி, சின்ன தோட்டலம், பெரிய தோட்டலம் உள்ளிட்ட கிராமங்களில் இரட்டை இலச்சினத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் பரிதாவிற்கு ராசம்பட்டி கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் இரட்டை இலச்சினத்துக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் பரிதா பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சிவா, பாமக மாவட்ட செயலாளர் ரவி உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரை அமைச்சர் காந்தி நேரடியாக அறிமுகம் செய்து வைத்து பிரச்சாரத்தை துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் எழில் கரோலின் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அரக்கோணம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தனர். கூட்டத்தில் திமுக கூட்டணியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து பிரச்சாரத்தை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். விஜய் பாரதிய ஜனதாவால் அனுப்பப்பட்ட வேட்பாளர் மாதிரிதான் என்றும் அவர் சிறுபான்மையின மக்களுக்கு ஓட்டுகளை பிரிப்பதற்காக திட்டமிட்டு வந்துள்ளார். ஆனால் சிறுபான்மையின மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டம் அடுத்த சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பேசினர். கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது திருச்செந்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு டெபாசிட் போய்விடும் என்றும் விஜய் பாரதிய ஜனதாவால் அனுப்பப்பட்ட வேட்பாளர் மாதிரிதான் என்றும் அவர் சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகளை பிரிப்பதற்காக திட்டமிட்டு வந்துள்ளார் என்றும் ஆனால் சிறுபான்மையின மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் அவர்களின் ஒட்டுமொத்த ஓட்டுகளும் மதசார்பற்ற கூட்டணிக்கு விழும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தோர் சமுதாய மக்களின் வாக்குகள் விழாது எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஒரு வேட்பாளர் மாதிரி தான் அவர் எப்படியாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை பிரிக்கலாமாங்கிற திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு. ஆனா சிறுபான்மை மக்கள் ஏமாறுறாங்க. எல்லாம் படித்தது அது மாறவே மாறாது. ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உள்ளோம். இவரை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது விஜய் திமுகவை மட்டும்தான் தாக்கி பேசுகிறார், பாஜகவை குறிவைத்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றும் தமிழகத்தின் துரோகி பாஜக என்றும் தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என விஜய் நினைத்தால் பாஜகவையும் தாக்கி பேச வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் எங்களோடு தான் இருக்கின்றனர் என விஜய் பேசுவது தவறான தகவல் என்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் தெரிவித்தார். திமுகவை மட்டும்தான் தாக்கி பேசுறாங்களே தவிர பிஜேபி ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழினத்தின் துரோகி பிஜேபி. உண்மையிலே அவர் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாஜகவையும் சேர்த்து அவர் பேச வேண்டும். ஆனா அவர் தெரிந்து வேண்டுமென்றே பிஜேபியால் அனுப்பப்பட்டதுனாலதான் திமுகவை மட்டும் தாக்கி திமுகவின் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்ட கருவியாக அவர் இந்த தேர்தலில் இருக்கிறார். பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியின் 69வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழா நடைபெற்றது.
என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் ஒன்றான நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியின் 69வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழா பொள்ளாச்சி மகாலிங்கம் பொருளியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு அருகில் நடைபெற்றது. விழாவில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அசோக், கல்லூரியின் ஆண்டு அறிக்கையும், உடற்பயிற்சி இயக்குநர் தியாகராஜன் விளையாட்டு நாள் அறிக்கையும் வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் முன்னாள் மாணவரும் கேடஸ் சாப்ட்வேர் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் வேலாயுதம் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாடினர். அப்பொழுது மாணவர்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளிக்க மதிப்பெண்களை விட திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், வாழ்க்கையில் வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி செய்வது முக்கியம் என்றும், ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் நம் இலக்குகளை அடைய முடியும் என்றும் மாணவர்களிடையே தெரிவித்தனர். விழாவில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள், கல்லூரியின் துறை தலைவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் சார்பில் வழக்கு தொடர்பான சமரச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தீர்வு ஏற்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக சமரசம் ஏற்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் பார் அசோசியேஷன் சங்க தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலத்தை நீதிபதிகள் பிரபு, கார்த்திக், ஆசாத், சரண்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். குடியாத்தம் காந்திநகர் பகுதியிலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் நீதிபதிகள், வழக்கறிஞர், பணியாளர்கள் கலந்து கொண்டு வழக்கில் சமரசம் செய்வது குறித்து விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு ஊர்வலம் மீண்டும் நீதிமன்றத்தை வந்தடைந்தது. கேரள மாநிலத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த பெண்ணின் குழந்தையை பத்திரமாக பாதுகாத்து பெண்ணிடம் ஒப்படைத்த காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் திருவனந்தபுரம் மாவட்டம் காலடி பகுதியில் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு அப்பகுதியை சேர்ந்த இளம்பெண் தனது குழந்தையுடன் வாக்களிக்க வந்தார். அப்பொழுது வாக்குச்சாவடி மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் பெண்மணியின் குழந்தையை வாக்குச்சாவடி வளாகத்தில் பத்திரமாக பார்த்து கொண்டதுடன் தனது வாக்கி-டாக்கியை குழந்தையிடம் கொடுத்து தந்தை அழைக்க கூறினார். அப்பொழுது அலைபேசி என நினைத்து வாக்கி-டாக்கியில் குழந்தை போடா என வழலை குரலை பதிவு செய்தது. உடனே சிறப்பு உதவி ஆய்வாளர் போடா என அழைக்காதடா செல்லம், மாமாவின் வேலை பறிபோகும் என்று அன்பாக கூறினார். அதன் பின்னர் வாக்களித்துவிட்டு வந்த இளம்பெண்ணிடம் குழந்தையை பத்திரமாக ஒப்படைத்தார். அப்பொழுது குழந்தைக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் மழலை முத்தம் கொடுத்த காட்சிகளின் மூலம் கண்ணியமான பணிக்கு மத்தியில் கனிவான இதயமுடைய காவல்துறை அதிகாரிகளை பார்க்க முடிகிறது என பலரும் பாராட்டி வருகின்றனர். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் ராணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலச்சினத்திற்கு வாக்குகள் சேகரித்த பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் ராணி தெள்ளாறு கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட மழவங்கரணை கிராமத்தில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கீழ்வெள்ளிவனம், சோகத்தூர், ஸ்ரீரங்க ராஜபுரம், ஏம்பலம், நடுக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் திறந்தவெளி வாகனத்தில் அதிமுக வேட்பாளர் ராணி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது கிராமங்கள்தோறும் பெண்கள் ஆரத்தி எடுத்து திலக்கமிட்டு மலர் தூவி வரவேற்றனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சிகள் மாவட்ட அவைத் தலைவர் மணி, ஒன்றிய செயலாளர்கள் லோகேஸ்வரன், பச்சையப்பன், முன்னாள் ஒன்றிய இளைஞர், இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ்குமார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற செயல்வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பொள்ளாச்சி தொகுதி செயல்வீரர்கள் பங்கேற்ற கூட்டம் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பொள்ளாச்சி தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடும் நித்யானந்தை ஆதரித்து வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்.
அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கான செயல் வீரர்கள் பங்கேற்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் நித்யானந்தன் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் ராஜேஸ்வரி அறிமுக கூட்டம் காளியம்மன்பட்டியில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் ராஜேஸ்வரி திமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் காளியம்மன்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சத்யானந்தம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளரும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிரானந்த் கலந்து கொண்டு திமுக வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். கூட்டத்தில் ஒன்றியவை தலைவர் சேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல், அண்ணாதுரை, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்க வளர்ச்சிகள் புதிய அத்தியாயம் காணும். மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. புதுச்சேரி, கேரளம், அசாமில் வாக்குப்பதிவு நிறைவு. புதுச்சேரியில் 86.92% வாக்குப்பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையானது பாஜக ஆதிக்கம் செலுத்தும் வட மாநிலங்களுக்கு ஆதரவாக வலுவூட்டுகிறது. தென் மாநிலங்களில் குரலை நெருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் பாதுகாப்பை மீட்டெடுக்க ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.